ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5.2 ஆம்பிளிஃபையர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் நமக்கு யார் ஆர்டர் கொடுத்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வண்டி செட்டு ஆல்ரெடி அவர் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தா அப்படி, அதுக்கப்புறம் ஒரு வீட்டு செட்டு ரீஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொடுத்தா அப்படி, அது வேறு ஒரு டெக்னீஷியனில் செஞ்சுருப்பாங்க போல். அந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்க அப்படின்னா 2050 ப்ளஸ் ஒரு 2 இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லோ குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தது. அவர் இனிஷியலாக வீட்டுக்கே பண்ணித்தர மாதிரி கேட்டிருந்தா அப்படி, அதுக்கப்புறம் இல்லைங்க வண்டிக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னனால நாம் இந்த செட்டை அப்படியே வண்டிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான் ஃப்ரெண்ட்ஸ். 12 வோல்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் வண்டிக்கு எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஒரு ஆம்பிளிஃபையரை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பிளிஃபையர் எதுக்கெலாம் கரெக்டாக இருக்குன்னா, ஒரு டெம்போ ட்ராவலர் டிடிக்கு கரெக்டாக இருக்கும், நெக்ஸ்ட்டு மகேந்திரா டூரிஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வெஹிக்கிளுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் இன்வெர்ட்ரு ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படின்றது தெரியல. நீங்கள் ஒரு நல்ல ப்ராப்பரான அவுட்புட் வேணும் அப்படின்னா வண்டி செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெர்ட்ரு எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஹெவியாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸே இருக்கும். அதுவும் இல்லாமல் வண்டி செட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லிட்டு. நீங்கள் லோ பட்ஜெட்டில் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அதுக்கான குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்வெர்ட்ரு பேஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்வூஃபரோட டெப்த் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம 12 to 24 அல்லது 30 ஒரு கன்வெர்ட்டர் போட்டு செய்யும்போது அதில் அந்த டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய பேர் இன்வெர்ட்டர் வேணாங்க மினிமம் பட்ஜெட்டில் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேனல் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரே நமக்கு கொடுத்தது தான். இதில் அவங்க யூஸ் பண்ணியிருந்த கேபினட் என்ன அப்படின்னா, சாம்கானோடைய 7VC கேபினட் தான் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்க. நாம் அதிக மெஷர்மெண்ட்டாக எடுத்து நம்ம பேனலில் நம்ம போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மாஸ்டர் இருக்கும், ரைட் சைடில் சப்வூஃபர் இருக்கும், கீழே ஹைஃபை, சென்டர், ரியர், ஃப்ரண்ட், பேஸ், ட்ரிபிள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் தான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் 3-வே செலக்டர் இருக்கும். அவர் வீட்டு செட்டுக்கு போடணுன்ற ரீசன் சொன்னனால நம்ம 3-வே செலக்டர் போட்டோம். இப்போ அது எந்த ஒரு யூஸ் இல்லை, அது நம்ம டம்ப் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆன் ஆஃப் இருக்குது, இந்த ஆன் ஆஃபும் நம்ம டம்ப் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த யூஎஸ்பியில் நமக்கு ஃபோல்டர் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எந்த ஃபோல்டரில் ப்ளே ஆகுன்றதை நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளூடூத் போர்டில் கொஞ்சம் ஆடியோ கேட்குறது நல்லா இன்டெப்த்தாகவே இருக்கும். அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன் நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மகிட்ட டவுட்லாம் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க போர்டே நான் அப்படியே யூஸ் பண்ணேங்கன்னா எனக்கு அந்த ஆடியோ ரிசல்ட் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வரவே வராது. ஏன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு போர்டையும் அதில் இருக்கக்கூடிய ஆல்ட்ரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக நான் சேஞ்சஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கஸ்டமரும் ஆடியோவை ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எல்லா ஆம்பிளிஃபையருமே செய்கிறேன். ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் ரொம்ப ஹெவியாகனு கேட்பாங்க. ஹெவியானா அந்த பஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், வரதே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னன்னா லெஃப்ட் ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்கோ வர மாதிரி கேட்பாங்க, ஒரு எக்கோ ஃபீல்லே பாட்டு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணக்கூடிய போர்டு என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான், அதை சேஞ்சஸ் பண்ணுற வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவுட்டர் பேஸ் வரல அப்படின்னு நிறைய டவுட் கேட்குறீங்க. நீங்கள் அவுட்டர் பேஸ் எடுக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பிரிட்ஜ்டு மோனோ யூஸ் பண்ணுங்கள், எஸ்டிகே மாடியில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த அவுட்புட்ன்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். நீங்கள் பேரலல் மோனோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஆடியோ பார்த்தீங்கன்னா டெப்த்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பேரலல் மோனோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ரிசல்ட்டே எடுக்க முடியும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக எடுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்வூஃபருக்கு நிறைய பேர் அவுட்டர் பேஸ்க்கு ஆல்ட்ரேஷன் கேட்குறீங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன், எப்படி ஒரு சப்வூஃபர் நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது அப்படின்றத ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் நினச்ச ரிசல்ட் எடுத்துடலாம். அதே மாதிரி சரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான போர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் சரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆடியோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சரவுண்டு ப்ராப்பராக இருக்கும்.
லெஃப்ட் ரைட்டை நீங்கள் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரௌண்டில் அந்த இறையிறதோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் வரதோ உங்களுக்கு கண்டிப்பாக வராது. இறையிறதுக்கான ரீசன் என்னென்னா ஓவர் கெயின். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி பாடுது அப்படின்னாலும் ஓவர் கெயின் தான். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணினா உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டவுட்லாம் வந்து நீங்கள் கேட்குறீங்க. அதை நீங்கள் திங்க் பண்ணினாலே உங்களுக்கே தெரியும். எல்லா விஷயம் நானே உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் அனுபவம் இருக்கும். அதே மாதிரி உங்களால் க்ரோ அப்பும் ஆக முடியும். எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஏன் ஒர்க் ஆகுது, எதனால் ஒர்க் ஆகுதுன்றது கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ இந்த ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆம்போட இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம 2 கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் சென்டருக்காகவும், இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சப்வூஃபர் லோட் பண்ணுறதுக்காக இது இருக்கும். ஸோ இது நம்ம ஸ்பெஷலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வசந்த் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாம் அவர்கிட்டருந்து இந்த டிரைவர் போர்டு மட்டும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதோட ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவர் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சர்க்யூட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிப்ஸ் பிராண்டடில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டிகே சர்க்யூட் தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் போர்டை கம்பேர் பண்ணும்போது இந்த போர்டோடைய குவாலிட்டி வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால தான் நம்ம இந்த போர்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4231 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4191, இன்னொரு சப்வூஃபருக்கும் 4191 நம்ம ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4231 யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4191 நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா சப்வூஃபரோடைய பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல நீட்டாக இருக்குன்றனால நம்ம இதில் 4231 யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்டிகே மாடலையும் யூஸ் பண்ணலாம். பட் எஸ்டிகே மாடல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட்டுக்கு நம்ம போயிடணும், இன்வெர்ட்டருக்கு போயிடணும். அப்படி போகும்போது தான் நமக்கு அதில் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சப்வூஃபரை நீங்கள் லோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோடய பஞ்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் நம்ம செஞ்சுருப்போம், டெம்போ ட்ராவலுக்குன்ட்டு. அந்த மெத்தடும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது. இந்த மெத்தடும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 50 to 60 செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ண மெத்தடில் வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். எல்லாமே எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா பெங்களூர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடு தான் இந்த மாதிரி நிறைய ஓடிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் அந்த இன்வெர்ட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த வண்டியிலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து கம்மி, அதனால் அவங்க வந்து இன்வெர்ட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான் அவங்க லைக் பண்ணுவாங்க. அதனால் நம்ம டியூவல் சப்லாம் நம்ம லோட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் லெஃப்ட் ரைட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வசந்தோடைய ஆல்ஃபாபெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் நிறைய சேஞ்சஸ்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். இது நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணால் கிளாரிட்டி நல்லா இருக்குன்ற நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை சொல்கிறேன். அதே மாதிரி எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய வசந்தத்தில் இருக்கக்கூடிய ஹெச்டி சரௌண்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து சக்தியில் சப்வூஃபர் தான். நெக்ஸ்ட்டு சரௌண்ட் சென்டருக்காக 439 நம்ம போட்டிருக்கிறோம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா எஸ்டிகே வந்து எப்படி உங்களுக்கு போக மாட்டேங்குது, என்ன நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர் பண்ணி கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ராப்பராக மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டிகே பொறுத்த வரைக்கும் போகாது. நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிடெக் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஆனை கம்பேர் பண்ணும்போது டிடெக் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் வந்து டிடெக் இல்லை 7ன்ற ஒரு பிராண்டு தான் வந்து இருக்குது. ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ப்ராப்பராக மேட்ச் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஐசி சீக்கிரம் ஃபால்ட் ஆகாது. அதே மாதிரி ஓவர் ஹீட்டிங் பிரச்சனையும் ஆகாது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு ஃபேன் தான் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வந்து ஹீட் ஆகாது. ப்ராப்பரான மேட்சிங் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் டேட்டா ஷீட்டில் என்ன ஒரு ஸ்பீக்கர் லோட் சொல்லியிருக்காங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் அதோடைய ஒரிஜினல் கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆம்போடைய சின்னதாக ஒரு ஆடியோ டெஸ்ட் கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஆம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஆனில் இருக்குது. எந்த ஒரு ஹம் நாய்ஸுமே உங்களுக்கு இருக்காது. ஹிஸ் நாய்ஸ் வரது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிபிள் வந்து உங்களுக்கு ஹிஸ் நாய்ஸில் தான் வரும். இதே இந்த ஹைஃபைன் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சவுண்டுமே வந்து இருக்காது. கீழே எஸ்எம்பிஎஸில் ஃபேன் ஓடுற சவுண்ட் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையர் எல்லாமே ஹம்மிங் சவுண்டு இல்லாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஆடியோ கிளிப் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
உங்களுக்கு இப்போ இதில் ஹைஃபை வந்து ஆஃபில் இருக்குது. நான் உங்களுக்கு இதே ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி சப்வூஃபர் வால்யூம் நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஹைஃபை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து வெளியே வரும். அதுவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பவர் ஆம்ப்ளிஃபையரோட போர்டு, டிரைவர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ரொம்பவும் கேட்குறதுக்கே நல்லா இருக்குது. அதே மாதிரி சப்வூஃபர் வால்யூம் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சவுண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரியும். வண்டி செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வால்யூம் எவ்வளோ கம்மியாக வச்சாலும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகாத மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கேட்கக்கூடிய ஆடியோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதோட ஃபுல் ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.